ஷே எப்பா மாயாண்டி மாடம் பேசுகிறேன்ப்பா நந்தி. சந்தோஷமாப்பா. படைகள்லாம் வெளியே கிளம்பியாச்சு. கணக்கு எங்கள் அப்பாட்ட எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன், புரியுதா? கணக்கு எடுத்து கொடுத்த மோசத்தில் போகிறவனை அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம் பேத்தியாக கையை ஒடிச்சு விட்ருவேன். செலவழிக்கணும்ல. பேப்பரை அவன் ஓட்டு முத்திரை அவனாக போடுதான், பேப்பரை அவனாக சேர்த்து வைக்கான், வீடை கெட்டி அசிங்கம் பண்ணுதான், 2ஆம் நம்பரை தொழிலை பார்த்து பூமியை பாழாக்கிட்டான். எப்பா எங்கள் அப்பா சொல்லுதா, 22 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிணறு வெட்டு சின்ன பையன் தான் வெட்டியிருக்கான். என் தம்பி வெட்டியிருக்கான். கிணறை வெட்டி தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி நல்ல தண்ணியாக இயற்கை தண்ணி இருந்திருக்கு. இப்போ வர அதான் கேட்க அவர்கிட்ட, இல்லை பூரா 2ஆம் நம்பரை தொழிலை விட்டு பாழாக்கி பூமியை ரசாயனத்தை இறக்கி கீழே பாழாக்கிட்டான்டா கண்டார ஓலிமேனா அவரே வைதார், எங்கள் அப்பா வைதார். அப்போ இவனை என்ன செய்யணும்? சிட்டி கிராமத்தில் உள்ளே கிடப்பான் 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவன். அப்படியே அவன் வெதரை அறுத்து விட்டுறோம். நானே கேட்டேன். அறுத்து விட்டு தையலை போட்டு கெட்டி விட்டு அவன் வீட்டில் கக்கூசை மோந்து குடிடான்னு அப்படியே கணக்கு நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், எங்கள் அப்பாட்ட அப்படியே செய்டா அப்படின்ட்டார். அப்போ முப்போட இராணுவம் உள்ளே வரையில் இதுதான் அவனுக்கு. அவன் வீட்டிலேருந்து எங்கே போகிறான்? பூமியை அழிக்கிறதுக்கு போகிறான். 2ஆம் நம்பரை பூமியில் விளையிறத அழிக்க போகிறான். திங்கி அனைத்தும் அந்த மானிட பேர் கொங்கமடையன். கொங்கமடையனில் கேடுகட்ட கொங்கமடையன் மூளை அப்படி திரிக்காமல் அந்த பேப்பரை டெல்லியில் அடிச்சு விட்டு உலக நாடு அந்த பேப்பரை அடிச்சு விட்டு 2ஆம் நம்பரை திருச்சி மலையை உடைக்கவா மட்டையை உடைக்கவா பூரா மணல் அள்ளிட்டு போவா பூரா அள்ளி பாழாக்கிட்டான். இந்த இப்போ இருக்க தமிழ்நாட்டுக்குள்ளே மந்திரியை எவனையா நெஞ்சில் ஒரு மிதித்து போர்டுக்கு கொண்டு போகணும்னு நான் கேட்டிருக்கேன். இருக்காரு, இந்த டயத்தை கொடுப்போம்னு இருக்காரு. அந்த டயத்தை பார்த்து அவனை அமுக்கி போர்டு மாட்டத்தை கொண்டு போனோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. பூமியை பாழாக்குதே. படையெல்லாம் கிளம்பிருச்சு. இனிமே கைலாசத்தில் சுற்றி வந்தா அவன் எவன் அப்படி வாரானோ கவிக்கிட்டு அவன் குடும்பத்தில் கை வைக்க விட்ருவார். வாரிசை தட்டி விட்றா அப்படிம்பார். அவன் அந்த ரணவழி எடுக்கணும். அங்கே போனால் இந்த நம்ம புள்ள போகுது, நம்ம பொண்டாட்டி மார்க்கத்தில் போகிறா, நம்ம வாரிசு இப்படி போகுதேன்னு அப்போ அவன் நினைக்கணும், புரியுதா? அதனால் கணக்கு போட்டாச்சு. இன்னும் இன்னையிலேருந்து ஆரம்பந்தேன். ஏண்டா கவர்மெண்ட் இடம் எங்கடா கிடஞ்சி? கவர்மெண்ட்டு நீங்களா நியமிச்ச கவர்மெண்ட்டாடா? பேப்பர் அடித்து நீங்களா கவர்மெண்ட்டை வச்சு நீங்களா ஆட்டுதீங்களாங்கண்டா கொண்டார ஓடி மாடா. இல்லை ஆலயத்தில் உட்காந்துருக்கார், கண்ணை மறைச்சி வச்சு விளாண்டிய, புரியுதா? நீதி அரசர் எல்லா ஆலயத்திலும் உட்காந்துருக்கார். ஐயா எங்கள் அப்பா உட்காந்துருக்கார், நீதி அரசராக உட்காந்துருக்கார் எல்லா ஆலயத்துலையும். அதுக்கு தான் சிட்டி கிராமத்தை அதிலேருந்து அடைப்பார். ஒரு ஐயா ஆலயம், எங்கள் அப்பா ஆலயம் சிவன் கோயில் ஆலயத்தில் சிட்டி கிராமத்தை அடடா கொண்டாரோலிமன் தூக்கி விட்டு நசுக்கி 2 அந்த பனைமரத்து உள்ள கம்பை எடுத்து கசக்கி விட்றான் பாரு. ஆணுக்கு பெண்ணுக்கு கசக்கி விட்றான் பாரு. ராஸ்கல் பூமி அழிக்க வந்த பாய்ப்பே நீதிமன்றம் கோர்ட்டு அவமதிப்பு வெளியில் ஒரு பேப்பர் வச்சு ஆடி வெளியில் பூமியை பாழாக்கிட்டு இருக்கான். வருண்டா கணக்கு போட்டாச்சு, அதுபடியே வரும் கணக்கு. முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா.